ஈக்குவேஷனோட தேர்ட்ல ஃபாரடே லா இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனோட தேர்ட்ல பார்க்க போகிறோம். ஃபாரடே லா இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபாரடே லா இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா டெல் கர்ல் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கல ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டுக்கு வந்து சின்னு பேர் வச்சுக்கலாம். இது பவுண்டரிக்கும் சின்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ என்னுடைய சர்ஃபேஸ் வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டை சின்னு வச்சுக்கலாம். சர்ஃபேஸ் எஸ். ஒரு ஸ்மால் ஏரியாவை கன்சிடர் பண்ணுவோம். இதுக்கு பேர் டிஎஸ். ஸ்மால் ஏரியா கன்சிடர் பண்ணுவோம். இதுக்கு பேர் டிஎஸ். ஒரு ஸ்மால் ஏரியாவுக்கு வந்து நம்ம எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவோம். சரியா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. சரியா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி நம்ம அப்புறமா அப்படியே ஈக்குவேஷன் போடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து கீழே பி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எப்படி போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இப்படி பண்ணி இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏரியா நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸ்மால் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது பேர் டிஎஸ் அப்படின்னு பேர். சரியா? ஸோ இந்த ஸ்மால் ஏரியா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஸ்மால் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்வெல் அப்படின்னு நம்ம ஃபாரடே அப்படி எழுத போகிறோம். சரியா? ஸ்மால் கன்சிடர் ஸ்மால் ஏரியா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் ஸ்மால் ஏரியா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் ஸ்மால் ஏரியா. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஸ்மால் ஏரியா வந்து கால்குலேட் பண்ணும்போது எப்படி கிடைக்கும்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பை ஆஃப் பி அப்படின்னு இருக்கும். பை ஆஃப் பி ஈக்குவல் டு பி டாட் பி டிஎஸ் அப்படின்னு பி டாட் டிஎஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். சரியா? இதில் வந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்னும் சர்ஃபேஸ் எஸ்ல வந்து டோட்டல் மேக்னெட்டிக் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த ஸ்மால் சர்ஃபேஸ்க்கு இது. ஸோ இது வந்து ஹோல் சர்ஃபேஸ்க்கு. சரியா? ஹோல் சர்ஃபேஸ்க்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரியா? ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை பி ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஸ். இது வந்து க்ளோஸ்டு சர்க்யூட் அதனால பி அப்படின்னு போட்டுக்கோ. க்ளோஸ்டு சர்க்யூட்டுக்குனால ஸோ க்ளோஸ்டு சர்க்யூட் ஈக்குவல் டு பி டாட் டிஎஸ் அப்படின்னு போட்டுக்கோ. பி டாட் டிஎஸ் இந்த மாதிரி டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை பி ஈக்குவல் டு பி டாட் டிஎஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபாரடே லாவுக்கு போவோம். ஃபாரடே லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கல ஃபாரடே the rate of change of induced EMF induced EMF is the rate of change of magnetic flux. இதுதான் ஃபாரடே லா. Induced EMF is the rate of change of magnetic flux. So magnetic flux ங்கிறது rate of change upங்கிறது d phi by dt. So induced EMF அப்படிங்கிறது E வச்சுக்கலாம். equal to minus d by dt. ஃபாரடே லா அப்படி எலக்ட்ரான் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வந்து மைனஸ்ல வரும். ஸோ d by dt magnetic flux phi of b அப்படின்னு எழுதணும். d by dt phi of b. ஸோ equal to மைனஸ் போட்டு d by dt phi of b ஓட வேல்யூ ஆல்ரெடி இருக்கு. ஸோ டபுள் இன்டெக்ரல் ஆஃப் c into d dot ds எப்படி கிடைக்கும்? ஸோ d by dt இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம எழுதும்போது பார்த்தீங்கன்னா இங்க மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் c into டபுள் இன்டெக்ரல் ஆஃப் d into dou
டி பை dot E into ds. ஃபார்முலா படி எழுதியிருக்கோம். சரியா? ஃபார்முலா படி இதை இன்டெக்ரல் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டோ பி பை டோ டி அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த இடத்துல டி பை டின்னு இருக்கவங்க டோ பி பை டோ டிங்கிறது வந்து ஃபார்முலா படி இங்கே வரும். சரியா? அதுக்காக இதை எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி போயிட்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னாக்கல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்ன பண்ணுவோம், இந்த டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை வந்து கால்குலேட் பண்ணுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு dV by dl equal to dV by dl. ஸோ இந்த dV இங்கே வச்சுட்டு dV அங்கே வச்சுட்டு dV இங்கே வச்சுட்டு dl கொண்டு E dl அப்படின்னு சொல்றது. சரியா? ஸோ அப்படியே இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னாங்கள dV இன்டெகிரல் ஈக்குவல் டு இன்டெகிரல் E டாட் dl அப்படின்னு போட்டோம்னாங்கள இது இன்டெகிரல் பண்ணோம்னாங்கள Vன்னு கிடைக்கும். யா ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் E டாட் dl அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாங்கள dV ஈக்குவல் டு E டாட் dl இங்க Vன்னு எழுதலாம். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், E டாட் dl அப்படின்னு பார்த்தோம்னாங்கள E டாட் dlங்கிறது வந்து இந்த இடத்துல C போட்டுக்கலாம். சரியா? ஏன்னா க்ளோஸ்டு சர்க்யூட் அப்படிங்கிறதுனால E டாட் dl dV இன்டிகிரேட் பண்ண Vன்னு கிடைக்கும். E டாட் dlங்கிறது C போட்டு இது காரணம் வந்து க்ளோஸ்டு சர்க்யூட் C போட்டுருக்காங்க. க்ளோஸ்டு சர்க்யூட். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோ. இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. சரியா? 1 & 2 கம்பேர் பண்ணேன். சரியா? ஸோ இந்த இ வந்து இந்த பொட்டன்ஷியல், சரியா, இந்த பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இக்கு ஈக்குவலாக இருக்கும். இ ஈக்குவல் டு வி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால இ ஈக்குவல் டு வி ஈக்குவல் டு இன்டெகிரல் சி இன்ட்டு இ டாட் டிஎல் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். இது வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இங்கேயும் அந்த ஈக்குவேஷன் ஒன்றும் பார்த்தனாக்கில் ஈக்குவலாக இருக்குது. இந்த ஈக்குவேஷன் இதுக்குள்ள வச்சுக்கலாம். சரியா? 2 இதை வச்சுக்கலாம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், கம்பேரிசன் பண்ணலாம். ஸோ அப்படி கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னாக்கல ஈக்கு பதிலாக இந்த வேலையை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரியா? ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னாக்கல என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்டெகிரல் E dot dl equal to double integral of minus வெளியே கூட போட்டுக்கலாம் dou b by dou t into ds, dou b by dou t ds. சரியா? ஸோ இது வந்து மைனஸ் நல்லா போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ஃபைனலாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது பேர் இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். Integral form of Maxwell equation from Faraday and magnetic induction அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சரியா? Maxwell integral form of Maxwell equation அப்படின்னு எழுதணும். சரியா? ஸோ இப்போ வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல ஸ்டோக்ஸ் தேற்றத்தை வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷனுக்கு ஸ்டோக்ஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணுவோம். ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறோம். ஈக்குவேஷன் 3 LHS சைடுக்கு ஸ்டோக்ஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணுவோம். ஸோ ஈக்குவேஷன் 3 LHS ஸ்டோக்ஸ் தியரம் அப்ளை பண்ண ஈக்குவேஷன் 3 LHS ஸ்டோக்ஸ் தியரம் எப்படி சொல்லணும்னால E dot dl equal to இங்க என்ன இருக்குது, க்ளோஸ்டு சர்க்யூட், இன்டெக்ரல் ஆஃப் க்ளோஸ்டு சர்க்யூட். அதனால E டாட் dl equal to இங்க க்ளோஸ்டு சர்க்யூட்ல இருந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரலா மாற்றுவோம்.
இதுக்கு முன்னாடி டைவர்ஜென்ஸ் தியரத்துல சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வால்யூம் மாத்தோம், க்ளோஸ்டு சர்க்யூட்ல இருந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரலா மாத்துறோம். ஸோ இப்படி மாத்தினா இது பேர் ஸ்டோக்ஸ் தியரம்னு பேரு. ஸோ டபுள் இன்டெக்ரலா எஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல், அதனால எஸ். ஸோ இந்த இ அப்படியே போட்டுக்கோ. ஸோ இங்க வந்து கர்ல் போட்டுக்கோ, முன்னாடி ஒரு டெல் போட்டுக்கோ, சரியா? ஸோ இது மாதிரி போட்டு டிஎல்லுக்கு பதில் இங்க எஸ் இருக்கிறதுனால டிஎஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இது பேர் தான் ஸ்டோக்ஸ் தியரம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு இதுல சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னால இன்டெக்ரலா டபுள் இன்டெக்ரல் ஆஃப் இது எஸ் இன்ட்டு டெல் கிராஸ் இ இன்ட்டு டிஎஸ் ஈக்குவல் டு இது மைனஸ் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டோ பி பை டோ டி இன்ட்டு டிஎஸ். டிஎஸும் கேன்சல் ஆயிரும், இந்த இன்டெக்ரலும் கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக நமக்கு வந்து ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கல, ஆன்சர் வந்து ஃபைனலாக என்னவா இருக்குனாக்கல டெல் கிராஸ் இ ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி. டெல் கிராஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். இதுதான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனோட தேர்ட் ஈக்குவேஷன் பார்டேலா. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனோட தேர்ட் ஈக்குவேஷன் பார்டேலா. ஸோ இப்படி தான் நமக்கு பார்த்தோன்னா ஃபைனல் டெல் கிராஸ் ஈக்குவல் டு டெல் கர்ல் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா இது ரெண்டுக்கும் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம், இதுக்கு ஸ்டோக்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான்.